ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் உண்மைகள் என்ன அப்படிங்கிறத தாண்டி நெரேட்டிவ் என்ன அப்படிங்கிறதா நமக்கு நிக்குது. உண்மை ஒண்ணா இருக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பொய்கள் பெரிய அளவுல லேயர் மேல லேயரா போட்டு நம்ம மேல திணிக்கப்படுது. 10 தடவை ஒரு விஷயத்த சொன்னா அது உண்மை நம்பக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது. சொல்லக்கூடியது அரசாங்கமாக இருந்துட்டா நமக்கு சந்தேகமே வர்றதில்லை. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்மளாம் ஒரு பெரிய அளவுல பீடிக்கப்பட்டிருக்கோம் சொன்னோம். அப்ப இத மாதிரி ஒரு வேர்களை தேடி, நம்முடைய ஆர்ஜினை தேடி, நம்முடைய கலாச்சாரத்தை தேடி போய் நிக்கிறது குருதேவதி மாதிரியான பெரிய தபசைகள் எவ்வளவு ஃபோர் சைட்டோட இந்த மிஷன் ஆரம்பிச்சு பாக்குறோம். எவ்வளவு மிஷனரிகள் அவங்களுடைய பணிகளை ரொம்ப அதிகமா பண்ணிட்டு பார்க்கிறோம். இந்த மண் ஒரு முக்கியமான சாட்சி. அவ்வளவு டீப்பா அம்மன் மேடம் மேடம் நம்ம பேசிக்கலாம். அம்மான் பேசிட்டு நம்ம இந்த பக்கம் பேசிட்டு போவாங்க, எனக்கு பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு பிரைஸ் கொடுக்குற வரைக்கும் தான் ரொம்ப உரியாக்கா. அதனால சாமி பிரைஸ் கிடையாது தான் கொடுப்பேன். சோ பெரிய பெரிய மிஷனரிஸ் தான் அவங்களுடைய மூத்த ரொம்ப தீவிரமா இறங்கி செயல்பட்டு இருக்கும் போது எந்த மாதிரியான பாதை நோக்கி இந்தியா மாதிரி ஒரு தார்மீக கர்ம பூமிகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி குருதேவ்ஜி மாதிரியான பெரிய தொலைநோக்கு பார்வையோட சர்வதேச அளவுல இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த சின்மயா மிஷன் இந்தியாவுடன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு குறைவு இல்லாம எல்லாரையும் சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயம் டெவலப் ஆகிட்டு. அதுக்கு குருதேவ்ஜியுடைய தபஸ் காரணம். அது பின்னாடி சுவாமிஜி மாதிரி பல சன்னியாசிகள் முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டாங்க சொல்றீங்க. உங்களுடைய தாய்மார்களுக்கு அவருக்கே பாட்டிக்குள்ள உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னா எல்லாம் உங்களுடைய குழந்தைகள். நமக்கு எல்லாம் நம்முடைய குழந்தைகள் தான் எதிர்காலமா கனவாக இருக்கு. நம்மளால நிறைவேற்ற முடியாத விஷயங்கள நம்முடைய குழந்தைகளை வச்சு நிறைவேற்றுவாங்க. பகவத்கீதையில நான் காம்படிஷன் வாங்க முடியல, ஆனா என்னுடைய குழந்தை வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் பகவத்கீதை படிச்சுட்டு மாட்டீங்க. படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்காரு. கிடைச்சிருந்தா அந்த காம்படிஷன் சந்தர்ப்பங்கள் இருக்காரு. அது என்னுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஃபியூச்சரா அந்த குழந்தைகள் நினைக்கிறீங்க. ஆனா இவர்களை போல பெரிய சன்னியாசிகள் தங்களுடைய குடும்பம், குட்டி, வாழ்க்கை, பணம், எதிர்காலம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த சமுதாயம், நீங்கள், இந்த இந்து தர்மம், இந்த சனாதனம் இதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு குருதேவஜியோட பாதையை ஏற்று, அவருடைய பார்வையை ஏற்று, அவருடைய குலத்துக்கு மதிப்பு கொடுத்து அவ்வளவு பேரும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்காங்க. அவருடைய போல சன்னியாசிகளால மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். எத்தனையோ பேர் அரசியல்ல மற்ற இடங்கள்லாம் பெரிய ஒரு ஆட்களா இருந்தாலும் அவர்கள்லாம் ஒரு ஆட்சி காலத்துக்கு பிறகு 2வது ஆட்சி காலத்துக்கு பிறகு காணாம போயிருக்காங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, குருதேவஜி மாதிரி நாட்கள் தான் தலைமுறை தாண்டிய பிறகும் என்னைக்கும் வழிகாட்டக்கூடிய துருவத்திட்டங்களா இருக்கிறான்னு பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான தியாக வாழ்வு, அவ்வளவு பெரிய ஞானம். அவர்களுடைய ஞானத்துக்கு, குருதேவஜி போன்றவருடைய ஞானத்துக்கு அவர்கள் தாங்கள் ஞானம் அடைந்ததோடு நிறுத்தி கொண்டு அவர்கள் மோட்சம் அடைந்து பற்றி அந்த பக்கமா யோசிச்சிருப்பார். ஆனா அதை நிறுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்வை நம்முடைய வாழ்க்கைக்காக அர்ப்பணித்தார்கள் தான் அவர்கள் உண்மையான தியாகமா இருக்கு. அவன் குடும்பம் குட்டிய தியாகம் பண்ணது பெரிய தியாகம், அதை விட மிகப்பெரிய தியாகம். அவர்களுடைய வேதத்தை, அவர்களுடைய ஞானத்தை, அவர்களுடைய லட்சியத்தை நிறுத்தி கொண்டு நமக்காக பல படிகள் இறங்கி நம்ம கூட இந்த மாதிரி இந்த குழந்தைகள் கொண்டு போகணும், பள்ளிக்கூடம் கொண்டு போகணும், படிப்பு கொண்டு போகணும், கலாச்சாரம் கொண்டு போகணும், பண்பாடு கொண்டு போகணும். இந்த வாகன கலாச்சாரம் எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடுகளும் கொண்டு போகணும் பெரிய மேற்கொண்டு இருக்காங்க. அதோட ஆச்சரியமான விஷயமா இந்த சின்மயா மிஷனை பாக்குறேன். நிச்சயமாக நம்ம ஒரு விஸ்வ குரு அப்படின்னு இந்த சின்மயா மிஷனை சொல்லலாம். இல்ல, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு குரு இயக்கமாக, ஒரு குருகுலமாக இந்த சின்மயா மிஷன் இருக்கிற மாற்றத்தில் அதேதான் என்னுடைய சுவாமிகள் போன்றவங்க இருக்காங்க. நான் சுவாமியோட பார்க்கும்போதுதான் எனக்கு ஆஞ்சநேயருடைய ஒரு தோற்றம் தான் என் மனசுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஞ்சநேயர். எவ்வளவு எனர்ஜியோட, எவ்வளவு எளிமையா ஆஞ்சநேயர் ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லின் செல்வம்னு கம்மான் அவர் சொல்றார். அவ்வளவு பெரிய ஞானம் அவருக்கு. எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் அவருக்கு தெரியும், எப்ப பேசணும் தெரியும். அதே மாதிரி எனர்ஜி லெவல் அப்படியே தக்குன இலங்கைக்கு மொத்த கடலையும் தாண்டி போய் நிற்கக்கூடிய விஷயம். அதே அளவுக்கு துணை, அதே அளவுக்கு பவ்யம், அதே அளவுக்கு பணி. இவ்வளவு ஞானவானாக இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய பணிவு, அதை மாதிரி நான் நம்முடைய சுவாமிஜியோட பாக்குறேன். இவ்வளவு பெரிய ஞானவானாக இருந்தாலும் அவர் நமக்காக புரியல எளிமையை பொறுத்து. எங்களுடைய சேனல்ல சுவாமியோட வீடியோஸ் நாங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பகவத்கீதை அவர் சொல்ற விதம், அது பகவத்கீதை லட்சம் பேர் பேசிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனா
சுவாமி அவர்கள் வந்து அதை எளிமையா எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் மாதிரி ஒரு வாத்தியார் மாதிரியும் டீச்சர் மாதிரியும் பார்த்தா ஏது நாங்க வந்து எங்க சேனல் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்ணன் வந்து பிள்ளையார் மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கடவுளா பாக்குறோம். நம்ம எல்லா இடத்துலயும் வந்து பார்க்கும்போது வந்து கண்ணன் தான் அவ்வளவு பெரிய ஞானவான், மூலமுதல் கடவுள் சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி எனர்ஜி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். ஆனா நமக்கு அந்த குழந்தை கண்ணனை நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஏற்படக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அந்த குதூகலம் வந்து வேற கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம எல்லா குழந்தைகளும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அவங்க லைஃப்ல வந்து கட்டாயமா ஒரு பேச இருக்கும். ராதையாவோ கிருஷ்ணனாவோ ஒரு வேஷம் போட்டு கேரண்டியா இருக்கும். ஒவ்வொரு இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைய ராதையா பார்க்கணும், கிருஷ்ணனா பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா கிருஷ்ணன் அப்படிப்பட்டவன். விளையாட்டு 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 குறும்பு 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 அப்படிப்பட்ட குறும்பு. யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்தமான ஒரு பர்வதத்தை ஒரு விரல தூக்கி நிப்பாட்டான். ஒட்டுமொத்தமான ஒரு பர்வதத்தை ஒரு மலைய ஒரு விரல தூக்கி நிப்பாட்டான். ஆனா வெண்ணெய திருடுவதற்கு 10 பேரை கூட்டணி சேர்க்கிறான். அந்த அந்த மேல இருக்கக்கூடிய வெண்ணெய் இருக்க முடியாதா? ஒரு மலையை வந்து ஒரு சுண்டு விரலால நிப்பாட்டக்கூடிய ஒருவருக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த வெண்ணப்பாணி இருக்க முடியாதா? அவனுக்கு தெரியும் இந்த மலையை காப்பாத்துறது விழுந்தா முதல்ல தன்னுடைய தலையை தான் உருவப்படுத்துவேன். அப்ப காப்பாற்றும் போது நான் எண்ணெய் முகர்த்திக்கிறேன் அப்படின்றான். ஆனா அந்த வெண்ணெய் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும் போது அது எல்லோருக்கும் கிடைக்கணும், எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது. அது டீனை போட்டா மாத்திரம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடி வாங்கினா எனக்கு மட்டும் உடனே சேர்த்து விடணும் அப்படின்னு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெண்ணெய் கிடைச்சா எனக்கு மட்டும் உடனே சேர்ந்து சவுத்துண்டு பள்ளி முதல் தொழுத்தொட்டு இல்லாம தலையிட்டா. சோ ஆட்டையை போடுற வெண்ணையில ஆளுக்கு மாறி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இருக்கிறவங்க அவ்வளவு ஆச்சரியமானது. அப்ப கண்ணனுடைய அந்த குதூகலம், அந்த எனர்ஜி, அது காலம் கூட வந்துகிட்டு அவருடைய சின்ன வயசுல இருந்து லீலைகள் வந்து ஒண்ணு தத்துவமா இருக்குது. அந்த தத்துவங்கள்லாம் போதாது அப்படின்னா கடைசியில அந்த கீதையா வந்து மாறி நிற்குது. அந்த கீதை வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு கீதைக்கு பிறகு ஒரு புத்தகமே தேவையில்லைங்கிற அளவுக்கு அத்தனையும் பேசக்கூடிய புத்தகமா இருக்கு. கீதைக்கு பிறகு ஒரு புத்தகம் கேள்வி, அது அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள். சுவாமி சொன்னது போல நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான குடும்பத்துல பிறந்தேன் அப்படிங்கிறதுனால எங்க அப்பா வந்து ஒரு ஒரு பெரிய தபஸ்மின்னு சொல்லுவேன். எங்க அப்பா வந்து அவ்வளவு பெரிய ஞானவான். அவர் ஒரு சம்சாரி, நல்ல ஒரு குடும்பத்தை 5 பிள்ளைய பெற்றாரு. வந்து ஜாலி எல்லா பிள்ளையும் ரொம்ப நல்ல சப்போர்ட்டெல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சாரு. நான் வந்து இந்த கடலையா போனேன். 14 ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து நம்ம வந்து ஒரு குருடான் பெருக்காட்சி வந்து நான் கீதையை தினத்தோட படிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிக்கிற ஒரு பெரிய புத்தகம் சுவாமி திருக்குறள் எங்க ஆபீஸ்க்கு வந்து சுவாமி பிளஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய புத்தகம். அதை படிக்க 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 எனக்கு பெரிய வியப்பு ஏற்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சாஸ்திரத்தியான வாயில நுழையில. சாமி வந்து எனக்கு தான் காலைல காத்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் காத்திருக்காரு. எனக்கு தான் சாஸ்திரத்துக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. தேவநாகரி எழுத்து மட்டும் கத்துக்கிட்டா போதும். நீங்க உங்களுக்கு ஹிந்தி பேக்ரவுண்ட் வேற இருக்கு, ஈஸியா கத்துக்கலாம் சொல்றாரு. எனக்கு வந்து 2 பயம். ஒண்ணு வந்து இந்த சான்ஸ்கிரிட், இது வந்து மேத்ஸ். நான் சொல்லிட்டேன், என்னை காலைல கூட வந்து மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் தான். முதல்ல வந்து காலை எந்த காலம் விட்டேன். ஐயா நமக்கு 10 வராது, நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப அழகு தலையில் சுத்தமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சான்ஸ்கிரிட் 2மே. சுவாமி எனக்கு ரொம்ப ஆர்வம் கொடுக்குறாங்க. போடப்படாது, 50 வயசு தான், 2 தட்டு கொஞ்சம் அறிவு வந்துடும், கொஞ்சம் படிச்சோட ஈஸியா இருந்தாங்க. நாங்க மேல இருக்கக்கூடிய அந்த தேவநாகரி எழுத்து எனக்கு தெரியல. அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இங்கிலீஷ்ல அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்காங்க. அது பிறகு ஹிந்தியில அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்காங்க. படிக்க 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 எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயங்கள் தான் இருந்திருக்குதான் அப்படின்னு ஒரு இடத்துல கண்ணன் சொல்றாரு, எப்படி நெருப்பை புகை மறைக்கிறதோ, எப்படி கண்ணாடியை தூசி மறைக்கிறதோ, எப்படி கருவை கர்ப்பப்பை மறைக்கிறதோ, அதை போல அஞ்ஞானம் ஞானத்தை மறைக்கிறது என்கிறார். இது ஆச்சரியமான விஷயம். இந்த தத்துவம் இல்ல, இந்த தத்துவம் இல்ல, இதற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நான் இருக்கிறேன். இந்த கிருஷ்ணனுடைய இந்த பிரேஸ், இந்த கீதையில இந்த வரி சொல்லப்பட்டு யுகங்கள் கடந்துச்சு, லட்சக்கணக்கான ஆண்டுகள் யுகங்கள் கடந்துச்சு. நம்ம எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நாங்க வந்துதான் உனக்கு அறிவை சொல்லி கொடுத்தோம், நாங்க வந்துதான் உனக்கு எழுத படிக்கவே சொல்லி கொடுத்தோம், நாங்க வந்துதான் பெண்கள் விடுதலையை சொல்லி கொடுத்தோம், முன்னாடி வரைக்கும் நீ முட்டாளா இருந்த, நான் வந்தப்பதான் அவனுக்கு படிப்பு வந்துச்சு, ஞானம் வந்துச்சு, அறிவு வந்துச்சு, சுயமரியாதை வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால்
கண்ணனின் இந்த வார்த்தைகளில் நமக்கு தெரிவது என்ன? ஒன்று, பயாலஜி. எப்படி கர்ப்பத்தை மறைத்திருக்கிறதோ, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிலாசபி, அந்த சயின்ஸ் எப்படி இருக்கு, இந்த பாதி அமைப்பு தெரிஞ்சிருக்கு. 1,00,000 பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கர்ப்பத்தை மறைத்திருக்கிறோம். இரண்டாவது, நெருப்பை சொல்றாரு. அது ரொம்ப ஈஸியா கேஸ் பண்ணிட முடியும். நெருப்பை எப்படி புகை மறைக்கணும். நெருப்பு தான் ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியது. நெருப்பு தான் முதல்ல கண்டுபிடிச்சா இல்ல. இரண்டாவது முக்கியமான விஷயம், எப்படி தூசி கண்ணாடியை மறைத்து இருக்கிறதோ அப்படின்ற. அப்ப யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்திருக்கு. கண்ணாடி வந்து சைனீஸ் ப்ராடக்ட் நினைக்கிறான். சைனாக்காரன் கொண்டு டவுட் கேட்கறா. சிங்கமே நீதானே தங்கமே சொல்றா. When is the price distribution? Beautiful fairy tale of super இதே மாதிரி எல்லா மொத்தம் 120 பிரைஸ். You will be the last person to receive that. இவனை வந்து எதிர்கட்சிக்காரர்கள் அனுப்பியிருக்காங்க. Within minutes you will get it. Within minutes you will get it. You deserve many awards and rewards. You deserve many awards. You will do with all your hard work, you gain it. இந்த பரிசுங்கிறது நாங்கள் உனக்கு கொடுத்து நாங்க தான் பெருமை அடைவோம். ஏன்னா நீ இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி நீ ஜெயிச்சிருக்க. டிஸ்ட்ரிக்ட்லயே நம்பரா வந்திருக்கிற. சோ உனக்கு வந்து உடனே கொடுப்போம். ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கொடுக்கும். We will start from you. Right? Immediately you will start. ஆச்சரியமான ஒரு விஷயம், கண்ணாடியை எப்படி தூசி மறைக்கிறதோ அப்படின்னு சொல்றாரு. இப்படி அது சயின்ஸா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், லௌகிக விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எவ்வளவு சொல்றாங்க. நீ ஒரு ஃபேமஸான ஒரு கான்ட்ரோவர்சி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை ஒண்ணு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இந்து தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னாலே முதல்ல அந்த வர்ணம் பேருங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. 4 வர்ணம் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 4 வர்ணத்துல வந்து நான் தலையில தோன்றேன், இவன் தோல்ல தோன்றா, இவன் மடியில தோன்றா, இவன் தாழ்ல தோன்றா பிரிக்கிறாங்க அப்படின்னு. கீதையில கண்ணன் வந்து ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஜட்ஜமா இருக்கிறாங்க, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். நான் தான் இந்த 4 வர்ணங்களை உருவாக்குகிறேன். உலகத்துல யாராலே சொல்ல முடியாத விஷயத்த கண்ணன் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் ஓடி எழுதிட்டு இருக்காங்க. பத்தி என்ன பதில் சொல்றது தெரியலையே, அதை எப்படி சமாளிக்கிறது தெரியலையே, கேள்வி கேட்கிறாங்களே, ஹவு தேர்தல் தெரியல. ஆனா கண்ணன் இந்த வர்ண பேதத்தை நான் தான் உருவாக்கினேன். சாதுர்வர்ணியம் மயோ சிஸ்டம் அப்படின்னு நான் தான் உருவாக்கினேன். அதனால சண்டைக்கு போய் வேண்டாம். வர்ண பேதம் அவர் தான் கொண்டார், வர்ண பேதம் கொண்டார். நம்ம ஆட்களுக்கு இந்த நெரேட்டிவ் செட் பண்ற குரூப் என்னன்னா, எதையுமே பாதியா தான் படிச்சு போறாங்க. முழுசா படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது, ரெண்டாவது நம்ம தெரிஞ்ச கூட நினைப்பாங்க. அப்ப இதை பாதியில நிறுத்திடலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான இந்த பகவத்கீதையில 4 வர்ணங்கள் இருக்கிறது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது. புரியுங்களா? நோ டினை, ஒளிந்து ஓடுதல். ஆமா, ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது கிருஷ்ணனை சொல்றாரு, வேற யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான திருக்குறள்ல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்க விஷயம் அப்படியே இருக்குது. என்ன இருக்குது? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. இங்க ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எங்களுடைய மதம் சொல்லுது, எங்களுடைய இனம் சொல்லுது, எங்களுடைய மொழி சொல்லுது. ஆனா நீங்க பாகுபாடு பாக்குறீங்க பாருங்க. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய திருக்குறள்ல மொத்தம் 7 வார்த்தை சேர்ந்து ஒரு திருக்குறள். 7 வார்த்தை சேர்ந்து ஒரு திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 3 வார்த்தை. மிச்ச 4 வார்த்தை என்னது? அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க வார்த்தையை சொல்லி கொடுங்க. 3 தான் சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் ஏற்றுமையான் அப்படின்னு. அந்த செய்தொழில் ஏற்றுமையால எல்லோரும் ஒன்றாக இருக்க முடியாது. பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனா சிறப்பு வந்து அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில வேறுபடும். இது அப்படியே கண்ணன் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறான். இதே வார்த்தையை சொல்லி வச்சிருக்கான். பிறப்புல எல்லோரும் சமம். அவருடைய குணத்தாலும் அவருடைய கர்மாவாலும் செய்யக்கூடிய தொழில்நுட்பத்துக்குலாம் அவருடைய கர்மா இருந்துக்கலாம். அவர்களுடைய குணத்தாலும் அவருடைய கர்மாவாலும் நான் 4 வகையாக பிரித்து வைத்திருக்கேன். எதை இன்று வள்ளுவர் சொல்கிறார்களோ, எதை வள்ளுவர் சொல்வதை நான் ஏற்கிறேன் எல்லா கட்சிக்காரன் சொல்கிறார்களோ, அதை பல லட்சம் ஆண்டுகள் வள்ளுவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர்
என்னுடைய கண்ணன். வள்ளுவருக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. எங்க வர்ணங்கள் வந்து பிறப்பால் உருவாவது அல்ல, அவர்களுடைய குணத்தாலும் கர்மாவாலும் உருவாவது. அதேதான் வள்ளுவர் சொல்கிறார், பிறப்புவா செய்தியும் வேற்றுமையானது. அப்ப நம்ம நிறைய விஷயங்கள் இது போன்ற கீதையில படிக்கும் போது எதேச்சையாகவோ விருதுக்காகவோ எப்பயோ இதே காரணத்துக்காக படிக்கும் போது நமக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரியுது. நமக்கு தெரியாத விஷயங்கள் அதையும் கண்ணன் சொல்றாங்க. கீதை இருந்தா உனக்கு எது எதெல்லாம் தெரியாதோ அதை நல்ல குருமாரிடம் சென்று உன்னை அவரிடம் சமர்ப்பித்து கற்றுக்கொள்கின்றார். இந்த தாசிய பாவம் இல்ல, கத்துக்கணுங்கிற எண்ணம் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ராமானுஜருடைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ராமானுஜர் வந்து அந்த சரம சுலோகத்தை கத்துக்கிறதுக்காக திருக்கோஷ்டியில வந்து 3 முறை நிறையா நடக்கிறார். நடந்து கஷ்டம் 18 முறை நடந்து 18வது முறை குருவால் அவருக்கு வந்து இந்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்ப அவருக்கு ஸ்லோகத்தை சொல்லும்போது அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. இந்த ஸ்லோகம் வேற யாருக்கும் சொல்லப்படக்கூடாது, இதை நீங்க பப்ளிக்ல டிஸ்பிளே பண்ணக்கூடாது, இதை குரு சிஷ்யன் மூலமா தான் போகணும். அப்படி போகாம நீ எல்லாருக்கும் சொல்ல உலகம் தலை வெடிச்சு முடிக்குது. இந்த ஸ்லோகத்தை சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் அதை பொதுமையை சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும் தான். ராமானுஜர் நேர ஏறி 60 விமானத்துல வந்து ரோட்ல ஏறி உடனடியாக எல்லா மக்களையும் திரட்டி அவர்கள் அத்தனை பேருக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னார். குரு தோச்சுக்கிட்டார். எப்படி நீ வந்து சொல்லு அப்படின்னு இவர் அழைச்சார், சம்மன் பண்ணார். என்ன கேட்டார். அப்ப சொன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, எனக்கு நரகம் கிடைக்கும். அப்படியே பண்ண 20 லட்சம் பேருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுக்காக பண்ண வேண்டிய அப்ப நம்முடைய சனாதன தர்மம் என்பது தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நினைக்காமல் பிறருக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதை மாத்தி 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 இவர்கள் ஒரு நேரத்தை செட் பண்ணி நமக்கு நாமளே ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி படிச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் இது போன்ற சின்னியாமிஷனுடைய குருமார்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களை போன்ற இவரிடம் நல்ல மனிதர்களிடம் ஒரு குருவானவர்களிடம் நீங்கள் சென்று என்ன எடுக்கின்ற உங்க சந்தேகத்தை கேட்டுக்கிட்டீங்கன்னா அதற்கு விடை கிடைக்கும் போது நமக்கு உண்மையான ஞானம் பிறக்கும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒரு ஞானவான பிறக்கல, இத மாதிரி ஞானவான்கள்ட்ட ஒட்டி கேட்டவர்தான் அனுப்பி கேட்டது. நான் வந்து ஸ்பீக்கரா தான் இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கொண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அது போல தானே. இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்திரன் போல இவர்கள்லாம் சூரியன் பிம்பமாக இருக்கிறார்கள், நான் சந்திர பிம்பமாக இருப்பாங்க. உள்வாங்கி ஒளிவாங்கி சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ட் பண்ண ஆட்களா இருக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஞானவான்கள் வந்து சத் சந்தம்னு சொல்றோம். ஞானவான்கிட்ட சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது. அதுக்கு நீங்க ஒரு சினிமாவுக்கு போங்க, சினிமா போயிட்டு வந்த உடனே அந்த சினிமால என்ன பாட்டு இருக்குதோ நம்ம குழந்தைங்க இந்த பாட்டை பாடும். அந்த சினிமாவில் இருந்தா இருக்கும். நீங்க இந்த குழந்தைகள் கூட நீங்க பகவத்கீதை கிளாஸ் கொடுத்தீங்க, குழந்தைகள் கூட பகவத்கீதை சொல்லுது. தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள் கீதை சொல்ல முடியும்? எத்தனை குழந்தைகள் கீதை முடியும்? உங்களுடைய குழந்தைகள் கீதை சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல 80 லட்சம் குழந்தைகள். அதுல பாருங்க, ஒரு 1000த்துக்கு உட்பட்ட குழந்தைகள் தெளிவா தெளிவா ஸ்பஷ்டமா கீதையை சொல்லி அவார்டு வாங்குற இடத்துல இருக்காங்க. அது உங்க பிள்ளைல இருக்காங்க. எவ்வளவு பெரிய பெருமைக்கு இதுதான் சட்டம். இதான் சட்டம். நல்ல இடத்துல சேர்ந்து, நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்ந்து, நல்ல ஆசிரியர் மக்கள் சேர்ந்து, நல்ல குருமார்களை சேர்ந்த விஷயம். நிச்சயமாக ஒரு காலம் வரும், அன்றைய காலத்துல ரொம்ப சீக்கிரமே பகவத்கீதை பள்ளிக்கூட பாட புத்தகத்திலேயே ஒரு அங்கமாக வந்து நிற்போம். இது மாதிரி வந்து குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா ஒரு ஞாயிறு நாள்ல சொல்லி தரக்கூடிய விஷயமா மட்டுமே இல்லாம வாரத்தின் 6 நாட்களில் பாடமாக மாற்றக்கூடிய காலம் வரும். அதற்கு நம்முடைய கண்ணன் அருள் புரிவான். கண்ணன் வருகின்ற நேரம் நிச்சயமாக வரும். இறைவன் இவ்வளவு இருக்கும். நன்றி.